friends, welcome to Series Bites. இன்னைக்கு நான் பாபாக்காக வியாழக்கிழமை, அதனால பாபாக்காக ஒரு வித்தியாசமான பாயச ரெசிபி பண்ண போறேன். அதுவும் ரொம்ப ஹெல்தியான பாயசம். அது என்னன்னு பார்த்துடலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். நான் சொன்னேன் அந்த ஹெல்தி என்னன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ. இதை நான் தோல் எடுத்துட்டு நல்லா ஸ்க்ரேப் பண்ணி வச்சுட்டேன். நம்ம இதை அவிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்படியே ராவாகவே நம்ம தோல் எடுத்துட்டு சீவி வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாசி பருப்பு 1/2 கப்பு, அப்புறமா ஜவ்வரிசி 1/2 கப்பு. இது நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுட்டேன். இது ரெண்டுமே. அப்புறம் ஏலக்காய் தூள். இது 2 கப்பு வருதுன்னா இது 1/2 கப் வெல்லம், 1/2 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் துருவின தேங்காய், முந்திரி பருப்பு. நான் வந்து மில்க் மேடு போடுறப்போ நான் நடுவில் போடுறேன். இதுக்கு பால் வந்துட்டு நம்ம தேவைக்கு போடலாம். திக்கா வேணும்னா திக்கா வச்சுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் பால் வேணும் ஜாஸ்தியான்றவங்களுக்கு பால் நிறைய ஊற்றிக்கலாம். நான் அது போடுறப்ப நான் சொல்கிறேன். ஒரு 1 லிட்டர், இது எல்லாத்துக்குமே ஒரு 1 லிட்டர் கரெக்டாக இருக்கும் திக்கு பால். இப்படி ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இதை நான் ஒரு ஸ்பூன் அளவு நெய் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூனு போட்டுக்கிட்டு இது கரைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ முந்திரி பருப்பு வறுத்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுடுச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். அதே பேன்ல பாசி பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துக்கணும். இதோட நம்ம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் சேர்த்துக்கிட்டு ரெண்டுமே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியுங்க, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் கண்ணுக்கு அவ்வளோ நல்லது, ஸ்கின்னுக்குமே வாரத்தில் 2 நாள் சாப்பிட சொல்கிறாங்க. ஸ்கின்னுக்குமே அவ்வளோ நல்லது. இது பெரியவங்க கூட சாப்பிட்லாம். ஆனால் என்னென்னா சுகர் வெல்லம் யூஸ் பண்ணாமல் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்குன்னா நம்மனா சுகரும் வெல்லமும் ரெண்டும் கலந்து, வெறும் வெல்லம் விட சுகர் கொஞ்சம் கலந்தோன்னா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து அவ்வளோ ஹெல்தி. சேமியா இதெல்லாம் பதில் இது சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டும் நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது இந்த அளவுக்கு லைட்டாக வறுத்தா போதும். நம்ம இதை எடுத்து குக்கரில் மாற்றிக்கலாம். நம்ம இதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே குக்கரில் 1/2 கப்பு ஜவ்வரிசி போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு 2 விசில் வந்தால் போதும். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 2 விசில் வந்தால் போதும். இப்போ நம்ம வெல்லம் கரைய வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கலாம். வெல்லம் 1/2 கப், சர்க்கரை 1/2 கப், இது ரெண்டும் போட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் கொஞ்சம் தண்ணி போதும் கரையிற அளவுக்கு. வெல்லம் கரைஞ்சி வந்துருச்சு. நம்ம இந்த ஏலக்காவும் சர்க்கரையும் தூள் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் விசிலும் முடிஞ்சிச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாமா? ஓகே, பர்ஃபெக்டாக பாயில் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இல்லை நம்ம இப்போ இந்த பாகை கரைச்சிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டும் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. என்னோட அளவு வந்துட்டு இதுதான். இப்போ இது வைக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பால், மில்க் மேடு, இந்த ஸ்டேஜில் மில்க் மேட் கூட போட்டுக்கலாம். ஒரு 2 குழிக்கரண்டி மில்க் மேட் போட்டுட்டு இதை ஒரு வாட்டி கலக்கிக்கலாம். நான் வந்துட்டு தேங்காய் வறுக்க மறந்துட்டேன், அதனால் நம்ம இதில் தேங்காவை வறுத்துக்கலாம். நம்ம இதில் தேங்காய் போட்டு தேங்காவை லைட் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போது இது லைட் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. நம்ம இந்த பாயசத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேங்காவும் நல்லது, முந்திரி பருப்பு இது ரெண்டுமே போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் பால் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சூப்பர் பாயசம் வித்தவுட் சேமியா, சூப்பரான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அதுவுமே ஹெல்தி பாயசம். சேமியா பக்கம் நம்ம போகவே தேவையில்ல, சேமியா மாதிரியே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த ஸ்வீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பா, பாபாவோட பிரசாதம் நிறைய என்னவோ தெரியல, ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் இந்த ஹெல்தியான ஸ்வீட் பிடிச்சிருந்தா சேமியா மறந்துடுவீங்கங்க, இது மட்டும் கண்டிப்பாக சொல்கிறேன். இது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சு பார்க்கணும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸ் பைட்ஸ் சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டிட்டு போங்க.